ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க குடி மகன செருப்பாலாடி உப்புல டிஎஸ் பொடி மூலில ஏறிட நேடி நான் இப்ப வரைக்கும் சுத்தின திறந்தா சோழ மாலை ஊரை சுத்துறது நல்லா இப்ப எல்லாம் நாங்க போறோம். ஹாய் guys, வெல்கம் டு ரைடு வித் நோபிட்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முன்னாடி போட்ட வீடியோலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், கொடைக்கானல் தான் போகிறோம். ஸோ அதை விளாக் அதான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இதை ஒரு 4 எபிசோடாக போடுறோம். ஃபஸ்ட் எபிசோடு இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக 4 எபிசோடை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனில் ட்ரிப் கிளம்புறதுனால கொஞ்சம் நிறைய இடம் சுற்றி பார்க்க முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. சரி அங்கே கும்பலாக நின்று ஃபோட்டோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வியூ பாயிண்ட் தெரியும். இந்த இடத்துலலாம் ஃபோட்டோலாம் எடுத்தோன்னா பக்காவாக இருந்ததுங்க. ஃபோட்டோனா ஒன்று தரமாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. பட் நீங்கள் லொக்கேஷனை பொறுத்தல கேமராமேனை பொறுத்துக்குது. ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபன் பண்ணுறோம் இங்கே. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு கிளம்பிட்டோம். என்னடா ரூமுன்னு சொன்னால் ஏதோ தரையை காமிக்கிறியா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம ரூமுக்கே போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், நாங்கள் 14 பேர். ஸோ ரூமு கேட்டிருந்தோம். லோ பட்ஜெட்டில் தான் கிடச்சிது. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு இடம் இருக்குது, அங்கே வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த இடத்த சொல்கிறேன். அங்கே ஒரு 15 பேர் போனீங்கன்னா ஒரு கம்மியாக நீங்கள் எதிர்பார்க்குறத விட கம்மி ரேட்டுக்கு தருவாங்க. 4000 இருக்கும், 5000 இருக்கும், அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த இடத்த சொல்கிறேன். அவங்க கையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டாக தருவாங்க ரூம்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக 2nd ஃப்ளோரில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்னடா இப்போ போயிட்டே இருக்காங்க, ரூமுக்கு தெரியுமா, நம்ம வந்து முன்னாடியே ரூம் அவர் கொடுப்பரில் அவர் பார்க்கல. நான் என்னடா இவங்க ரூம் தருவாங்களா மாட்டாங்களா, எங்கடா ரூம் இருக்குன்னே தெரியாமல் எங்கடா கொடுக்கணும் வரீங்க அப்படின்னு பார்த்தா அது ஒருத்தர் நிற்கிறல்ல, அவர் தான் எங்கள் ரூம் கொடுத்தாருல, அவர் தான். அது பார்த்தீங்கன்னா வீடு பக்காவாக இருந்ததுங்க. வீடு சூப்பராக இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது. அதுமாரி சில பேர்லாம் சில இதுலாம் ஏற்காடுலாம் போனால் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் இருந்து உனக்கு தெரியுதா. ஒரு பெட்டா இங்கே ஒரு பெட்டு, மொத்தம் 4 பெட்டு கொடுத்தாங்க. அந்த ஒன்று கிச்சன், ஒன்று இதை ஒரு கிச்சனு, இது ஒரு பெட்டு, இன்னொன்று ஒரு பெட்டு, மொத்தம் 4 பெட்டு கொடுத்துருந்தாங்க. 2 பாத்ரூமு, ஒரு கிச்சனு, பக்காவாக இருந்ததுங்க. வெளியே போய் பார்த்தா பால்கனிலேருந்து காலையில் மார்னிங் ஃபோட்டோ எடுத்துலாம் பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க தெரியுதா, பக்காவான ஸ்பாட் வேறு. இங்கே பாருங்க வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குது. வியூலாம் மார்னிங் ஸ்டோரி போகிறதுக்கு அது அங்கே இங்கே எல்லாம் ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் போட்டோம். பட் அதே மாதிரி முடிஞ்சுது. ஆனால் நிறைய ஜாலியாக இருக்கும். ஃபுல் ஃபன்னு தாங்க, ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய்மெண்ட். ட்ரிப்பு போகிறது என்ஜாய்மெண்ட் பண்ண தானே. நீங்கள் ட்ரிப்பு போனீங்கன்னா அங்கே எங்கேயும் சண்டை போடாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. போகிறது ஒரு வாட்டி தான், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனால் இங்கே என்ன கடுப்புனா எல்லாத்தையும் காசு கேட்குறாங்க. உள்ளே போன வியூ பாயிண்ட் பார்க்கவும் காசு கேட்குறாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஜாலியாக இருந்தது. கேமரா வியூ பாயிண்டில் இந்த 360 எடுத்துகிட்டு போக முடியலங்க. 360க்கு 300 கட்டினவாங்க. நானே ஒழிச்சு எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்னென்னு பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கோம். ஃப்ளவர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்ல வேண்டியது தேவையில்லை. சரி நின்று ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று எல்லாம் வாங்க உட்காருங்க, வேற ஒருத்தர் உட்கார, எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு நிற்க வச்சு ஒருத்தர் வந்தார். நான் ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னா அவரும் சரி உட்காருங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கேங்காக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோம். சுற்றி பார்க்கலாம் இடத்த பக்காவாக சுற்றி பார்த்துட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நாங்கள் எவ்வளோ பேர்னு. அந்த சேரில் உட்காந்து அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அவர் தான் எங்களை ஃபோட்டோவே எடுத்தார். பக்காவாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். கொஞ்சம் நின்று ஒரு 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. மிச்சப்படிலாம் வேறு இடத்துக்கு போனாங்க. அங்கெல்லாம் ஒரு கிளிக் எடுத்து தம்பி எடுத்துறம்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்காது, பிளராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ட்ரிப்பு போய் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி இருப்பாங்க மனுஷங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப நிறையலாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரோஜாவாக இருக்குது. ரோஜா செடி, நிறைய செடிங்க நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ஏற்காடு நான் போயிருந்தேன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா செடி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பூ பூக்கிற செடியாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. ரொம்ப உங்களுக்கு ஃபுல் வியூ
காசு காசு சை வெறுத்துட்டேங்க. எங்கே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு கூட காசு. இதோ இங்கே நீர்வீழ்ச்சிங்க, வாட்டர் ஃபால்ஸுக்கு காசுங்க. வாட்டர் ஃபால்ஸுக்கு என்ன காசு கொடுத்து குளிப்பாங்களா? வாட்டர் ஃபால்ஸுக்கு காசு வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபா. அப்புறம் நாங்கள் பேசி டிஸ்கவுண்ட் பண்ணோம், அப்படி பண்ணோம். செட் ஆகலை. அப்புறம் 50 ரூபான்னாரு. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னாரு. அப்பயும் செட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 450 ரூபா கொடுத்தோம். 450 ரூபா கடைசியா, அதான் 14 பேர் சேர்த்து 15 பேர் சேர்த்து டிரைவர் சேர்த்து 15 பேருக்கு 450 ரூபா நான் பேசிங்கண்ணா அப்படின்னா. அப்பயும் சரி ஓகேப்பா அப்படின்னாரு. நாங்கள் 500 நோட்டு கொடுத்தோம். திருப்பி அந்த சேஞ்ச் எங்களுக்கு கொடுக்கலங்க அந்த ஆள். போடா அப்படின்னு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ சரி வாட்டர் ஃபால்ஸ் ஒருத்தா இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ரெக்கிங் மாதிரி போகிற மாதிரி இருக்கா. சரி அதுவே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சரி போட்டேன்டா அப்படின்ட்டு விட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ. அந்த வாட்டர் ஃபால்ஸோட அந்த 60 ரூபா வாட்டர் ஃபால்ஸு ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒர்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஆகிப்போச்சு. 60 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய இடமாடா அப்படின்னு ஆயிடுச்சு. இது வேற ஹிடன் ஃபால்ஸ் தான். அடா போங்கடா, இன்னும் இவனுங்க செஞ்சு வச்ச மாதிரியே பேசுகிறானுங்க. பார்த்தீங்க அவங்க இடத்துல இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. இயற்கையை வந்து பார்க்க விட மாட்டாங்க. வியூ பாயிண்ட் போனாலாம் காசு கேட்குறாங்க. வியூ பாயிண்டில் கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. 300 ரூபாய் கேட்குறாங்க. கேமரா பிடிங்கி வச்சுன்னு 3000 ரூபாய் ஃபைன்ன்றானுங்க. ஐயோ ரொம்ப இதுவாக இருந்ததுங்க. அதனால் கேமராலாம் நான் எங்கேயும் மாட்ட விடல. அது வரைக்கும் சந்தோஷம். கேமரா அதாவது ஸ்ட்ரிக்டான இடத்துல மட்டும் கேமரா யூஸ் பண்ணல, பாதி இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஓட்டேன். ட்ரக்கிங் மாதிரி இருக்கா. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். போயிட்டு உங்கள் வியூ பாயிண்ட் அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸை காட்டுற பாருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்களா? இப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த 60 ரூபாய்க்கு இந்த வாட்டர் ஃபால்ஸு ஒர்த்தா இல்லையா? நம்மளாச்சும் பரவாயில்லைங்க, நம்மளே இப்படி ஏமாத்துறாங்களாம். அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் எவ்வளோ ஏமாற்றுவாங்கன்னு பார்த்தீங்களா? பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியுதா தெரியல, மெதுவாக தண்ணி வருதுங்க. கொஞ்சம் தாங்க தண்ணி வருது அங்கே பாருங்க, கொஞ்சம் தண்ணி தான் வருது. இதுக்கு போய் 60 ரூபா, அதில் குளிக்க கூட முடியாதுடா, உட்காந்தா கூட நனைய மாட்டோம் போலியா, அந்த மாதிரி இருந்து. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். சரி அடப்பா இந்த குத்து 60 ரூபா கொடுத்த மாட்டா, அது வேஸ்ட்டாக போச்சுடா. மனசு உடஞ்சிட்டாங்க எல்லாம் உடஞ்சி. அதுக்கப்புறம் சரி வாங்க ரூமுக்கு போயிட்டு ரூம்லையாச்சும் என்ஜாய் பண்ணோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சு ரூமில் போயிட்டு ஆடலும் பாடலும் டான்ஸுக்குன்னு ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோங்க ஒரு நாள் ஃபுல்லாக. அடுத்த எபிசோடு பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை பெல் பட்டன் ஆள் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்.